ஒரு அமைதியான கிராமம். அதை சுற்றி அலைபோல ஆசையும் கரும்புத் தோட்டங்கள், தொலைவில் ஒலிக்கும் மாட்டின் மணி ஓசை. அங்கே ராமன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மற்றவர்களை விட வலிமையானவனாகவும் கடின உழைப்பாளியாகவும் செல்வம் பெற்றவனுமாக இருந்தான். அவனுடைய வயல்கள் சிறந்த விளைச்சலை கொடுத்தது. அவனுடைய எருதுகள் அந்த கிராமத்திலேயே பெரியவைகளாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. இவையெல்லாம் இருந்தும் அவனால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் அவனுடைய கோபம். அவனுக்கு கோபம் வந்தால் வேலைக்காரர்களிடம் கத்துவான், கதவுகளை அடிப்பான், கையில் கிடைப்பதெல்லாம் உடைத்து விடுவான். வீட்டில் ஏதாவது தவறு நடந்தால் அவனுடைய சத்தம் முழு வீட்டையும் நடுங்கச் செய்யும். அவனை பார்த்தால் குழந்தைகள் பயத்தால் ஓடிச் செல்வார்கள். ஒரு காலை ராமன் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு வேலைக்காரன் தவறுதலாக ஒரு மரக்கலப்பையை உடைத்து விட்டான். ராமனின் முகம் கோபத்தால் சிவந்து அவனை திட்டினான். உடைந்த கலப்பையை எடுத்து எறிந்துவிட்டு, நீங்கள் எல்லாரும் என் உழைப்பில்தான் சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னான். வேலைக்காரன் மௌனமாக தலையை குனிந்தான். அந்த மதியம் ராமனின் மகன் தந்தைக்காக தண்ணீர் கொண்டு வந்தான். அவசரத்தால் தவறி விழுந்து விட்டான். தண்ணீர் முழுவதுமாக சிந்திவிட்டது. ராமனின் இரத்தம் கொதித்தது. உன்னால் நடக்கக்கூட தெரியாதா? இங்கிருந்து போய்விடு என்று கத்தினான். மகனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் கண்களை துடைத்தபடி அங்கிருந்து ஓடிப்போனான். அந்த மாலை வானம் மேகமூட்டத்துடன் மாறியது. இப்போது மழை வந்தால் என் அறுவடை நாசமாகிவிடுமே என்று ராமன் பதறினான். அவன் பயிர்களை காப்பாற்ற ஓடும்போது சேற்றில் வழுக்கி விழுந்தான். சேற்று நீரால் அவன் உடல் முழுக்க நனைந்தது. கோபத்தில் கைகளால் தரையை அடித்தான். எதற்காக இது எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறது என்று அலறினான். அந்த இரவு ராமன் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் அவனை விட்டு தூரமாக அமர்ந்திருப்பதையும் யாரும் பேசாமல் இருப்பதையும் கவனித்தான். அப்பொழுதுதான் ராமன் உணர்ந்தான். அவனுடைய வெற்றி அவனுக்கு பணத்தை மட்டுமே தந்தது. ஆனால் அவனுடைய கோபம் அவன் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியை பறித்துவிட்டது என்று. அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் காலை கிராமம் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும்போது ஒரு வயதான பெண் அவனை அழைத்தாள். அன்பும் கருணையும் நிறைந்த முகத்தோடு, தம்பி ராமா, உள்ளே வந்து ஒரு தேநீர் குடித்துவிட்டு போ என்றாள். அவள் அவனுடைய மறைந்த தந்தையின் பழைய தோழி. ராமன் சிறிது தயக்கத்துடன் உள்ளே சென்றான். அவள் ஒரு கருப்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்தாள். தண்ணீர் கொதிக்கத் தொடங்கியதும் அதில் தேயிலையை போட்டாள். அந்த பாத்திரம் சத்தமிட்டு கொதித்து கொண்டிருந்தது. பின்னர் அந்த தேநீரை மற்றொரு மண் பானையில் ஊற்றினாள். அந்த பானை அமைதியாக இருந்தது. எந்த சத்தமும் இல்லை. அவள் ராமனை நோக்கி கேட்டாள், முதலில் இருந்த பாத்திரம் சத்தமிட்டது, ஆனால் இந்த பாத்திரத்தில் சத்தமில்லை, ஏன் என்று. ராமன் சொன்னான், முதல் பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்து கொண்டிருந்தது, இப்போது அது அமைதியாகிவிட்டது என்று. அவள் சிரித்தபடி, அப்படித்தான், கொதிக்கும் பாத்திரம் சத்தமிடும், அமைதியானதுதான் சாந்தியை பிரதிபலிக்கிறது. அவள் தேநீரை அவனிடம் கொடுத்து சொன்னாள், நீயும் அந்த கொதிக்கும் பாத்திரம் போலதான். எப்பொழுதும் சத்தம், கோபம், கடுமை. அதனால் உனக்கு என்ன கிடைத்தது? மரியாதையா? இல்லை, பயம்தான். ராமன் தலையை தாழ்த்தினான். அவள் மெதுவாக தொடர்ந்தாள், உண்மையான வலிமை என்பது பெரிய பாரங்களை தூக்குவதிலும் அதிக பணம் சம்பாதிப்பதிலும் இல்லை. உண்மையான வலிமை என்பது மனதுக்குள் இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதே. உன் மனதை கட்டுப்படுத்துவதில்தான் நீ உண்மையான அமைதியைச் சுவைப்பாய். அவளின் வார்த்தைகள்
ரோமனின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. அந்த மாலை அவன் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினான். அவனுடைய மகன் கதவின் அருகில் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தான். அவன் அமைதியாக அவனை அழைத்தான். இங்கே வந்து பக்கத்தில் அமரு என்றான். மகன் ஆச்சரியப்பட்டான். மெதுவாக அருகில் அமர்ந்தான். ராமன் அவன் தலையை தடவிக்கொண்டு என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். அவனால் அதை நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவன் தந்தையிடமிருந்து அந்த வார்த்தையை முதன்முறையாக கேட்டான். அந்த இரவு மனைவி உணவு பரிமாறும்போது ராமன் சொன்னான், நீயும் உட்காரு என்றான். அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அடுத்த நாள் வயலில் ஒரு வேலைக்காரன் தானிய கூடையை கீழே வீட்டிவிட்டான். அனைவரும் உறைந்து நின்றனர். அந்த வேலைக்காரன் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தான். ராமன் அமைதியாக சென்று அவனுடன் சேர்ந்து கூடையை எடுத்தான். அடுத்த முறை கவனமாக இரு என்றான். வேலைக்காரன் நம்ப முடியாமல் பார்த்தான். நாட்கள் சென்றன. ராமன் முழுவதும் மாறவில்லை. சில நேரங்கள் கோபம் எழுந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் மூச்சை இழுத்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். சில நாட்களில் அவன் வீடு மீண்டும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. வேலைக்காரர்கள் பயத்தை விட்டு மரியாதை செய்தனர். மிகவும் நீண்ட காலத்திற்குப் பிறகு ராமன் அமைதியாக தூங்கினான்.